நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பள்ளிவாசல்கள், மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஒரு மாதமாக நோன்பு கடைபிடித்த இஸ்லாமியர்கள் ஈகை திருநாளான ரமலான் பண்டிகையை கொண்டாடினர். சென்னையில் பாரிமுனை, பெரியமேடு, திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2025 ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய அனைவருக்கும் 5900 ஹாஜிமார்களுக்கு 25,000 மேனி 14,75,00,000 ரூபாயை பாரதத்தில் எந்த முதல்வரும் அறிவிக்காத தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மனமார்ந்த நன்றியை ஒட்டுமொத்த 40 கோடி இஸ்லாமியர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா உலகத்துக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் நாங்கள் துவா செஞ்சு அனைத்து மக்களும் நன்றாக இருக்கிறதுக்கு ஆண்டவனை நாங்கள் அதிகப்படியாக பிரார்த்திக்கிற மாதம் இது. புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் ரமலான் பண்டிகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த நோன்பு காலங்களில் தர்காவுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் நாகூர் தர்கா அனைத்திற்கும் தமிழக அரசு நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரிசி வழங்கி அருமையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதற்காக நாகூர் தர்கா நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து முஸ்லீம்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாணியம்பாடியில் கருப்பு பட்டைகளை கட்டிக்கொண்டு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றிய அரசின் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டையில் இஸ்லாமிய மக்கள் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் போதை பழக்கங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். எங்களது வாழும் காலமெல்லாம் போதைக்கு எதிராக போராடுவோம். கோவை மாவட்டம் முக்கடம், கரும்புக்கடை, ஆத்துப்பாலம், குனியமுத்தூர், டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி, நெல்லை, புதுக்கோட்டை, தேனி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் பெருக வேண்டுமென வழிபட்டதாக தெரிவித்தனர். இதேபோல் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தி திடலிலும் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தலைநகர் டெல்லியின் புகழ்பெற்ற ஜும்மா மசூதி, பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, மத்திய பிரதேசம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ரமலான் சிறப்பு தொழுகையின் போது வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்பதே பெரும்பாலான இஸ்லாமியர்களின் கோரிக்கையாக இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.